கடவுள் கேப்டன் வந்து கடவுள். இப்போ அந்த கடவுளுக்கு வந்து குரு பூஜை அன்னி பண்ணுறாங்க. அதை நாங்கள் சிறப்பாக பண்ணணுன்னு நாங்கள் அவளோட இருக்கிறோம். வணக்கம். கேப்டன் புகழ் ஓங்குக. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நல்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்க. எனது பெயர் வந்து பி சிவனேசன், தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர். கட்சி தொண்டர்கள்ட்ட வந்து அன்னியார் வந்து ஒரு தாயை போல் எல்லாத்தையும் அரவணைச்சு செய்கிறாங்க. ரெண்டாவது ஆளுமைங்கிறது, அன்னையரோட ஆளுமை வந்து கொஞ்சம் கூட ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு ஆளுமை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பெண் ஆளுமை. ஒரு கேப்டனுக்கு இணையாக மிக பிரம்மாண்டமாக கட்சி வழி நடத்தி கொண்டு போய் செல்கிறார். வருகின்ற காலகட்டத்திலே அன்னியார் அமைக்கின்ற கூட்டணி மாபெரும் வெற்றி அடையக்கூடிய அளவிற்கு பொதுச் செயலாளராகவும் ஒரு தாயாகவும் கட்சியை அரவணைத்து கட்சியில் உள்ள தொண்டர்களை அரவணைப்பதும் தாயாகவும் எங்களுடைய அண்ணி விளங்கி கொண்டார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு இப்போ தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அண்ணியை ஒரு புறம் தாயாக நாங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது கேப்டனாகவே வந்து தம்பியை பார்க்குறாங்க. நாங்கள் கட்சிக்காரங்க பார்க்குறது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜயபிரகாஷ் அவர்களை கேப்டனாக பார்க்குறாங்க, கேப்டனுடைய மறு உருவம் பார்க்குறாங்க. அதனால் கேப்டன் விட்டு சென்ற ஒரு பணியை தொட்டு தொடர விஜயபிரபாகரன் அவர்கள் வருகிறார். அது அந்த நேரத்தில் வந்து வரும்போது அவருக்கு ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்து அவர் வந்து எங்களோட பணியாற்ற வேண்டும் என்று தொண்டர்களுடைய மிக நீண்ட நாள் கோரிக்கையாக அந்நியிடம் நிறையா பேர் வச்சுருக்காங்க, நான் முதற்கொண்டு வச்சுருக்கிறேன். அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பை வழங்கி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை வளர்த்து விட கண்டிப்பாக எங்களுக்கு வந்து விஜயபிரபாகரன் வேணும்னு கேட்டு நாங்கள் அண்ணிகிட்ட கேட்டிருக்கோம். அதேமாதிரி பொறுப்பு கொடுத்தாங்கன்னா எல்லாம் தொண்டர்கள் அனைவருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். இது போன்ற நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், இயற்கை சீற்றமாக இருக்கட்டும், எந்த நேரத்துலையுமே கேப்டன் செய்து விட்டும் போயிருக்காரு, செய்வதற்கு கற்றுக் கொடுத்துட்டும் போயிருக்காங்க. இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நலத்திட்ட உதவிகள் செய்யணும்னு கேப்டனை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற சில அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மற்ற ஒரு நடிகர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அப்போ அன்றைக்கி சொல்லவா வேணும், அன்னி வந்து ஒரு துணிச்சலோட ஒரு ஆளுமையோட அன்னி வந்து கேப்டனுடைய பணியை அருமையாக தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்கிறது எங்களுடைய கருத்து. மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்காங்க. ரெண்டாவது, கேப்டனுக்கு ஓட்டு போடலைங்கிற வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ தம்பி கூட ஜெயிச்சதை வந்து அவங்களுடைய ஆட்சி பலம், பதவி பலம், பண பலத்தை வச்சு தோற்றதாக அறிவித்தாங்களே ஒழிய, அதனால் கேப்டனுக்கு கொடுக்க வேண்டிய வாக்குகளை வந்து கேப்டன் பையனுக்கு அந்த தொகுதி மக்கள் கொடுத்துட்டாங்க. அவர் எம்பியாக தான் இருக்கணும். அது ஒரு ஏமாற்றம். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால வருகின்ற தேர்தலில் அவங்க அது போன்ற பிராடுகளோ பித்தலாட்டங்கள் பண்ண முடியாது. அன்னியார் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஆட்சிக்கு அமர வைப்பாங்க. எங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருக்கும். எங்களுடைய மாவட்டத்தில் கண்டிப்பாக அவங்க கொடுக்கப்படுகிற கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டாக இருந்தாலும் சரி, தேசிய முற்போக்கு கழகத்தின் வேட்பாளராக இருந்தாலும் சரி, எங்களுடைய உயிரை கொடுத்து எங்களுடைய பணியை 100% செய்வதை நான் கேப்டன் ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். திமுகவோட செயல்பாடு எல்லாமே கபட நாடகம் தான் சொல்லணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் எடுக்கத்தான் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கார் கலைஞர், கற்றுக் கொடுக்கவில்லை. ஆகையினால கொடுப்பாங்க. திமுகவில் ஏதோ ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவி பண்ணுவாங்க, இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உடனடியாக ஒரு தீர்வு காணுவாங்கன்னா திமுக அரசியலில் எப்போவுமே இருந்ததா என்னுடைய வயசு சொல்கிறேன். என் வயசை பொறுத்த வரைக்கும், என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இன்றைக்கி இல்லை என்றைக்குமே அந்த பணிகள் செய்யாது. இது வந்து மக்கள் இடத்துல பெரிய விரக்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸ்டாலினும் வந்து பார்க்கல, இப்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்க்கல. அவங்க கட்சிக்காரவங்க போகிறவங்கள ஒரு அமைச்சர் பையன் மேலே ஒரு எம்பியாக இருக்கார் சேர்த்தவாறு இறக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அவல நிலைமை, எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு ஆட்சி, ஒரு மனநிலையில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் உள்ள தொண்டனாகவும் ஒரு மாவட்ட செயலாளரும் சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது கேப்டனுடைய நீங்கள் இணைச்சி பேசணுன்னா திமுகவையோ மற்ற கட்சி யாருமே பேச முடியாது. இருந்தாலும் ஆட்சியில் இருக்கும்போதுனால இப்போ கேப்டன் சொந்த பணத்தில் கொண்டு போய் நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு. சொந்தமாக இறங்கி வேட்டியை மடித்து கட்டி வெள்ளத்தில் நின்றுருக்காரு. முழங்காலுக்கு மேலே வெள்ளத்தில் சேத்துலையும் இறங்கி நடந்து போயிருக்காரு. ஏன் நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கவங்க ஆட்சியில் வர பணத்தை, கவர்மெண்ட் பணத்தை எடுத்து ஏதோ செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை செய்யலாம் இல்லையா? அவங்க செய்யவே மக்களுக்கு ரொம்ப ஒரு அதிருப்தியாக இருக்குது. அதுக்கு 2006 வந்து தக்க பாடம் புகட்டுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கேப்டன் வந்து அது எப்படின்னா, ஒரு தகப்பனார் ஸ்தானத்துலேயும் இருந்து தொண்டர்கள்ட்ட பழகியிருக்காரு.
அதே மாதிரி ஒரு எளிமையான முறையில் கேப்டன் ஒரு தலைவருங்கிற முறையில் இல்லாமல் தொண்டர்கள்ட்ட அவ்வளோ ஒரு நெருங்கி பழகியிருக்காரு. எங்களுக்கும் கேப்டனுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள அந்யோன்யம் எங்களுக்கு தெரியும். கேப்டன் வந்து கடவுளுக்கு சமமாக தான் நாங்கள் இப்போ வந்து வழிபட்டுக்கிட்டு வர்றோம். கேப்டன் செஞ்சதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது, உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது எல்லா மீடியாவிலையும் எல்லாமே தமிழ்நாடு மக்களே பேசிகிட்டு கடவுள் கேப்டன் வந்து கடவுள். இப்போ அந்த கடவுளுக்கு வந்து குரு பூஜை அன்னி பண்ணுறாங்க. அதை நாங்கள் சிறப்பாக பண்ணணுன்னு நாங்கள் அவளோட இருக்கிறோம். அதை பொறுத்தவரை அந்த குரு பூஜையை முன்னிட்டு நாங்கள் தஞ்சாவூரோட தம்பியாருடைய பொதுக்கூட்டத்துக்கு நாங்கள் வந்து அனுமதி கேட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். அதனால் மிக சிறப்பாக தமிழ்நாடு பூரா செய்வாங்க. எல்லாம் தயாராகிட்டாங்க. அது மட்டும் அல்லாமல் கட்சி பாகுபாடு இல்லாமல் இந்த குரு பூஜையை அனுசரிப்பதற்கு மனிதநேயம் கொண்ட அனைத்து உள்ளங்களும் தயாராக இருக்குது. தாய் குலங்கள் அவங்கவுங்க வீட்டில் போட்டா வச்சு குரு பூஜையை அனுசரிக்க தயாராக இருக்காங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.